இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடாவிற்கு சென்றிருக்கிறாங்க. இந்த G7 மாநாடு அறிவிக்கப்பட்டதிலிருந்தே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த முறை இந்த G7 உச்சி மாநாட்டை நடத்துகிற பொறுப்பேற்றிருப்பது கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கடந்த சில காலங்களாக நட்புறவு அந்த அளவுக்கு சரியாக இல்லை. ஒரு மோதல் போக்கை தான் கடைபிடித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் கனடாவில் நடக்கக்கூடிய இந்த G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்படாது அப்படின்னு கூறப்பட்டிருந்துச்சு. அப்படியே அழைப்பு விடுக்கப்பட்டாலும் இந்தியா இந்த G7 மாநாட்டில் பங்கேற்காது அப்படின்னு தான் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்ன நடந்தது, எதற்காக கனடா இந்தியாவிற்கு அழைப்பு விடுத்தாங்க, இந்தியா எதற்காக இந்த G7 மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில். G7 மாநாடு என்பது தற்போது நடக்கக்கூடிய இந்த G7 மாநாடுங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. இந்தியாவிற்கும் சரி, மற்ற G7ல் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் சரி. இந்த G7 மாநாட்டில் இதற்கு முன்பே 11 முறை இந்தியா பங்கேற்றிருக்கு. ஆனால் இந்த முறை தனித்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி G7னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். G7ங்கிறது எதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றாக இருந்துச்சுன்னா, உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு குழுவாக பார்க்கப்படுது. இந்த குழு 1970 தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இந்த குழு தோற்றுவிக்கப்பட்ட பொழுது இதில் 7 நாடுகள் இல்லை 6 நாடுகள் தான் இருந்தாங்க. அவங்க யாருன்னா பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, இந்த நாடுகள் தான் இருந்தாங்க. முதல் உச்சி மாநாடு 1975 நடைபெற்றுச்சு. அதன் பிறகு 1976 தான் இந்த 6 நாடுகளோடு 7ஆவதாக ஒரு நாடு இணைகிறாங்க. அந்த நாடு தான் கனடா இணைந்ததற்கு பிறகு தான் இதற்கு G7 என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு. இதற்கு பிறகும் 1997 இந்த G7ல் ரஷ்யா இணைகிறாங்க. ரஷ்யா இணைந்ததற்கு பிறகு இதை G8 என்று பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. ஆனால் ரஷ்யா 2014 வரைக்கும் தான் இந்த G8ல் நீடிச்சாங்க. 2014 ரஷ்யா உக்ரைன் மீது போர் பண்ணி உக்ரைனில் இருக்கக்கூடிய கிரீமியா பகுதியை கையகப்படுத்திக்கிட்டாங்க. இதனால் மற்ற அந்த G8ல் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் ரஷ்யா மீது கடும் கோபத்தில் இருந்தாங்க. இதனால் ரஷ்யாவை இந்த G8லேருந்து விலக்கி மறுபடியும் G7 என்று மாற்றம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மீது நிறைய தடைகளையும் இவங்க விதிச்சாங்க. இந்த G7 அமைப்பு ஒவ்வொரு வருடமும் ஒரு உச்சி மாநாட்டை நடத்துவாங்க. இந்த உச்சி மாநாட்டில் உலக பொருளாதார பிரச்சனைகள், பாதுகாப்புகள், பொருளாதார கொள்கைகள்லாம் பரிமாறிக்கொள்வது போன்ற பல விஷயங்கள் விவாதிக்கப்படும். இந்த உச்சி மாநாட்டில் சில நாடுகள் சிறப்பு அழைப்பாளராகவும், அதாவது இந்த G7ல் இல்லாத சில நாடுகள் சிறப்பு அழைப்பாளராகவும் பங்கேற்பது வழக்கம். அப்படி தான் இந்தியா இதற்கு முன்பு 11 முறை இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்க. இந்த உச்சி மாநாட்டை இந்த G7ல் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இப்போ கடந்த முறை இத்தாலி இதுக்கு பொறுப்பேற்று நடத்தினாங்க. அதே போல் ஏதாவது ஒரு நாடு அதற்கு பொறுப்பேற்று அதனுடைய ஃபுல் அஜெண்டாவையும், இந்த மீட்டிங் எங்கே நடக்க போகுது, இதில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறாங்க, சிறப்பு அழைப்பாளர்களாக யார் அழைக்க போகிறாங்க, இதில் என்னென்ன விஷயங்களாக விவாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற முழு பொறுப்பையும் அந்த நாடு தான் ஏற்கும். அப்படி தற்போது அந்த பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நாடு தான் கனடா. இந்த முறை இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்காது. அழைப்பு விடுத்தாலும் இந்தியா அதில் பங்கேற்காது அப்படின்னு கூறப்பட்டுச்சு. அதற்கு முக்கிய காரணம் என்னவா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, கடந்த காலத்தில் இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையில் நிகழ்ந்த அந்த கசப்பான சம்பவம் தான். கனடாவில் காலிஸ்தான் பிரிவினவாத அமைப்புகள் செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிரிவினவாத அமைப்புகளால் இந்தியாவிற்கு பல சேதங்கள் நிகழுது. இதனால் இவர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கனடாவிற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. ஆனால் கனடா அவர்களை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கட்டுப்படுத்த தவறிட்டாங்கிறத விட சில அரசியல் காரணங்களுக்காக அவங்க கட்டுப்படுத்தலை. எதனால் அப்படின்னா, கனடாவில் பெரும்பான்மையாக சீக்கியர்கள் இருக்காங்க. இந்த சீக்கியர்கள் தான்
இந்த சீக்கியர்களில் சில பேர் தான் காலிஸ்தான் வேணும் அப்படின்னு வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சீக்கியர்கள்லாம் வந்து கனடாவில் குடியுரிமை பெற்றவர்களாக இருக்காங்க. ஓட்டு போகிற அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அரசியல் காரணங்களுக்காக கனடாவினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் வந்து இவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறப்படுது. இதனால் ஓட்டு வங்கி, அதாவது வாக்கு வங்கி பாதிக்கும் என்பதற்காக கனடா இவர்களை வந்து கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு வந்து கூறப்படுது. இந்த நிலையில் இந்த காலிஸ்தான் பிரிவினவாதத்தில் மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜ்ஹார் வந்து 2023ஆம் ஆண்டு வந்து கொலை செய்யப்பட்டாங்க. இந்த கொலையை இந்தியா தான் பண்ணியிருக்குது. இந்தியா தன்னுடைய ஸ்பை ஏஜென்சி மூலயமா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கனடா தரப்பில் வந்து குற்றம் சுமத்தினாங்க. ஆனால் இந்தியா இதற்கு வந்து கடுமையாக மறுப்பு தெரிவித்தாங்க. இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கனடா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நம்பினாங்க. இந்தியா தான் இந்த கொலையை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. தங்கள் நாட்டில் குடியுரிமை பெற்ற ஒருவரை வந்து இந்தியா கொலை செய்தது அந்த நாட்டிற்கு எதிராக இந்தியாவினுடைய போக்காக வந்து அவங்க வந்து கருதுனாங்க. இதனால் இந்தியா மீது வந்து பல தடைகளையும் வந்து விதிச்சாங்க. இந்த சம்பவத்திற்கு பின்பு இரு நாடுகளும் தங்களுடைய தூதர்களை வந்து இரு நாட்டிலிருந்தும் குறைக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவிலிருந்து வருவோருக்கு விசாவை வந்து தற்காலிகமாக வந்து கனடாவில் வந்து தடை செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்தியா கனடாவுக்கு இடையான ஃப்ரீ ட்ரேட் நெகோசியேஷனை கூட தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இரண்டு நாடுகளும் ஒரு எதிரிகள் போல் வந்து சண்டையிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சண்டை வந்து ரொம்ப பெருசாக ஆகாமல் ஒரு கோல்டு வார் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் கனடாவில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஆட்சி மாற்றம் நடந்து ஏற்கனவே கனடாவினுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே வந்து ஒரு மோதல் போக்கு தான் இருந்துட்டு வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அந்த சீக்கியர்களுடைய வாக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக பார்த்தாங்க. அதனால் அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் செயல்பட்டாங்க. இதன் பிறகு கனடாவில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஆட்சி மாற்றம் நடந்தாலுமே ஏற்கனவே ஆட்சி பண்ணிட்டு இருந்த அதே பார்ட்டி தான் இந்த முறையும் கனடாவில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறை பிரதமராக இருந்தவங்க வந்து மார்க் கார்னி. ஏன்னா கனடாவிலேயே வந்து ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்து மதிப்பு வந்து குறைந்துக்கிட்டே வந்ததுனால இந்த முறை மார்க் கார்னியை வந்து அவங்க வந்து பிரதமராக நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இந்த மார்க் கார்னி வாக்கு வங்கியை விட கனடாவினுடைய எதிர்காலம் வந்து முக்கியம் என்ற நோக்கில் இந்தியா கனடா இடையேயான நட்புறவை வலுப்படுத்த வேண்டும். மற்ற சில காரணங்களுக்காக, அந்த காரணம்லாம் என்ன அப்படிங்கன்னு இந்த வீடியோட பிற்பாதியில் சொல்கிறேன். காரணங்களுக்காக இந்தியாவிற்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்தியாவும் அந்த அழைப்பை ஏற்று இப்போ கனடாவிற்கு சென்றிருக்கிறாங்க. இந்த G7 மாநாடு மற்ற G7 மாநாடு மாதிரி இல்லாமல் வேறுபடுது. குறிப்பாக இந்த G7 மாநாட்டில் நிறைய வளரும் நாடுகளுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, தென்கொரியா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் உக்ரைன் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி G7 7 நாடுகள் இருக்குது. இந்த G7 மிக வலுவாக இருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவினுடைய கரம் தான் இந்த G7 ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, G7 கடந்த சில வருடங்களாகவே தன்னுடைய மதிப்பை வந்து இழந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டு வருது. எதற்காக அப்படின்னா, G7ங்கிறது வந்து உலகில் வளர்ந்த நாடுகளுடைய ஒரு குழுமமாக இருந்துச்சு. ஆனால் தற்போது நிறைய நாடுகள் வந்து வேகமாக வளர்ந்து கொண்டு வராங்க. இதனால் இந்த G7 குழுமத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஜிடிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது. இந்த G7 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய பங்குதாரராக மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது அமெரிக்கா. G7 மொத்த ஜிடிபி 44% இருந்துச்சு அப்படின்னா அதில் அமெரிக்காவினுடைய ஜிடிபி மட்டும் 20% இருக்குது. மற்ற ஜிடிபி தான் மற்ற 6 நாடுகளும் வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. இதனால் G7 அமெரிக்காவினுடைய கைங்கிறது ஓங்கி ஒழித்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எப்படி கனடாவில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ அதே போல் அமெரிக்காவிலையும் ஆட்சி மாற்றம்ங்கிறது நடந்துச்சு. அப்போ தான் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு நிறைய நாடுகளுக்கு வந்து டாரிஃப் வந்து விதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த டாரிஃபில் இந்த G7 இருக்கக்கூடிய மற்ற 6 நாடுகள் மேலேயும் வந்து விதிச்சாங்க. இது மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த 6 நாடுகளும் அமெரிக்காவினுடைய ரொம்ப நட்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகளாக வந்து கருதப்பட்டுச்சு. அப்படி நட்பில் இருக்கக்கூடிய நாட்டின் மேலே
ட்ரம்ப் அவர்கள் வந்து டாரிஃப் விதித்தது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு இந்த டாரிஃபை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. சைனா மேலே மட்டுமே அதிக அளவுக்கு வந்து டாரிஃப் போட்டிருந்தாங்க. இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது கனடா எதற்காக வந்து இந்தியாவை அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரம்ப்பினுடைய கை ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, கனடா உலகத்தில் 2வது பெரிய நாடாக வந்து பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமாக வந்து இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது கனடாவை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் அந்த நாட்டு அரசாங்கம் வந்து பார்த்துச்சு. இதனால் கடும் கோபத்திற்கு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கனடாவும் அமெரிக்காவும் ரொம்ப நெருங்கின ஒரு நட்புறவில் இருந்தாங்க. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்படி சொன்னது கனடாவினுடைய கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இதற்கு அந்த நாட்டு பிரதமர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கனடா விற்பனைக்கு அல்ல, நாங்கள் எந்த நாட்டுக்கிட்டையும் வந்து விலை போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இது போன்ற ஒரு நிலையில தான் இந்தியாவை அழைச்சிருக்காங்க. இதனால் இந்த கனடா பிரதமர் அமெரிக்காவுக்கு மறைமுகமாக வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கனடாவினுடைய அதிகப்படியான வர்த்தகம் அமெரிக்கா கூட தான் இருந்துச்சு. அமெரிக்காவை சார்ந்து தான் கனடா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தான் ட்ரம்ப் தங்கள் மீது வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தங்களுடைய வர்த்தகத்தை மற்ற நாடுகளுக்கு வந்து மாற்ற வந்து கனடா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதிலும் அவர்கள் வர்த்தகத்தை அதிகரிக்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுறது இந்தியாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்கணும். இதனால் அமெரிக்காவுக்கு வந்து மறைமுகமாக ஒரு மெசேஜ் சொன்னோம், நாங்கள் இனிமேல் உங்கள் நாடை நம்பி இல்லை, வளர்ந்து வர நாடுகள் வந்து நிறையா இருக்கிறாங்க, இந்தியா போன்ற நாடுகள் கூட வந்து நாங்கள் வர்த்தகம் அதிகரிக்க போகிறோம், உங்கள் நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய வர்த்தகத்தை வந்து நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் சொல்கிறதுக்காக தான் மார்க் கார்னி இந்தியாவை அழைச்சிருக்கிறதா கூறப்படுது. சரி, மார்க் கார்னி கனடா மட்டும் இந்த G7 எல்லாம் மற்ற நாடுகளுமே இருக்காங்க. மற்ற நாடுகள் ஏன் இந்தியாவை அழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த G7 மிகப்பெரிய அதிகாரமிக்கவராக இருக்கக்கூடியது வந்து அமெரிக்காவாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக உலக நாடுகளில் ரொம்ப பெரிய பொருளாதார ரீதியில் அபரிவித வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு சைனாவாக இருக்குது. 2014 வரைக்கும் இந்த G7 அதாவது ரஷ்யா இருந்த வரைக்கும் G7 சிறப்பு அழைப்பாளராக சைனாவும் கலந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு சைனாவை வந்து இந்த G7 இருக்க மற்ற நாடுகள்லாம் வந்து தவிர்த்துட்டு வந்தாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஆல்ரெடி இந்த G7 அமெரிக்காவினுடைய டாமினன்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்தது சைனா வந்துடுச்சுன்னா சைனாவும் மற்ற நாடுகளில் வந்து டாமினன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சைனாவுடைய வளர்ச்சியும் இந்த மற்ற நாடுகளுக்கு பிடிக்கல. சைனாவிற்கு மாற்றாக தான் அவர்கள் வந்து இந்தியாவை வந்து இப்போ பார்க்குறாங்க. எதனால் அப்படின்னா, சைனா தான் மிகப்பெரிய அளவில் வந்து மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து வச்சுருக்கிறாங்க. சில பொருட்கள்லாம் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரி, REE போன்ற பொருட்கள்லாம் வந்து சைனா மட்டும்தான் உலக நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாவுடைய டிபெண்டன்சி ட்ராப்பில் சில பொருட்கள்லாம் வந்து மாட்டிகிட்டு இருக்குது. இந்த பொருட்களுக்கு சைனாவுக்கு மாற்றாக இந்தியாவை கொண்டு வரதுக்காக இந்த நாடுகள்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா தான் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப பெரிய வலுவான ஒரு நாடாக பார்க்கப்படுது. சைனாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு இந்தியாவை கொண்டு வரணும், இந்தியா கூட வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கணும். இதுதான் G7 இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இதை வலுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்தியாவை இந்த முறை சிறப்பு அழைப்பாளராக வந்து அழைச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா போன்ற மற்ற நாடுகளையும் வந்து அழைச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவை அழைச்சதற்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, ஆஸ்திரேலியாவில் மினரல்ஸுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த லித்தியத்தோடைய ரிசர்வ்லாம் ஆஸ்திரேலியாவில் வந்து நிறையா இருக்குது. ஆஸ்திரேலியா தற்போது அதை வந்து சைனா கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து கொடுக்கணும், அந்த ரிசர்வை வந்து வலுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஆஸ்திரேலியாவை அழைச்சிருக்காங்க. இதை போல் சில காரணங்களுக்காக தான் மற்ற உலக நாடுகளை, வளர்ந்து வர நாடுகளை வந்து அவங்க சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த G7 மாநாட்டில் பங்கேற்கிறதுனால இந்தியாவிற்கு என்னென்னலாம் லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இந்தியா கனடா இடையேயான உறவு வந்து வலுப்படும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 நாடுகளுக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை. ஆனால் இப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனடாவுடைய லாவுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைப்பு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுரேனியம் ரிசர்வ்ங்கிறது
கனடாவில் அதிகமாக இருக்குது. அதனால் இந்தியா கனடாவுடைய நட்புறவில் இருக்கும் பட்சத்தில் அதை இந்தியாவிற்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உலக அரங்களை இந்தியா தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதற்கு இது மிக முக்கியமாக ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு, அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இந்தியாவிற்கு இந்த G7ங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மற்ற நாடுகளும் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்கிறதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த G7ல் பங்கேற்கிறது மூலயமா நிறைய அந்நிய முதலீடுகளை இந்தியாவிற்கு ஈர்க்க முடியும். இந்த G7உடைய முக்கிய அஜெண்டாவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எனர்ஜி செக்யூரிட்டி, டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். பர்டிகுலராக இந்த ஏஐ பற்றி இந்த மாநாட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் போர் பற்றி இந்த அஜெண்டா அதில் இல்லை அப்படின்னாலும் இதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இரண்டு நாடுகளும் போர் செய்கிறதுனால மிடில் ஈஸ்டில் ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் நிலவுது. இந்த அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷனால் அங்கே இருக்கக்கூடிய விலைவாசிங்கிறது உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இந்த சதாம் ஹுசைனால் ஏற்பட்ட போரின் பொழுதும் இந்த விலைவாசிங்கிறது கடுமையாக உயர்ந்துச்சு. குறிப்பாக பார்க்க போனால் கச்சா எண்ணெய்களுடைய விலை அதிகமாக உயர்ந்துச்சு. இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீனாவிற்கு மாற்றாக இந்தியாவை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் RE லித்தியம் பேட்டரியில் வரிசையில் ஏஐக்கு தேவைப்படக்கூடிய இந்த சிப் மேனுஃபேக்சர் சைனாவில் தான் இருக்குது. சைனா தான் மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் அதிக அளவில் சிப்பை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சிப் உற்பத்தியை இந்தியாவில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி பேசுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று இல்லாமல் இந்தியா இந்த இஸ்ரேல் ஈரான் இடையான பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈரான் இந்தியாவிற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஈரானுடைய எல்லையை டைரெக்டாக அவங்க பாகிஸ்தான் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிளான அந்த சுச்சுவேஷன் இந்தியாவிற்கு எப்பொழுது வேணுனாலும் பாதகமாக மாறலாம், பாதிப்புகளை உண்டாக்கலாம். இதை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க போகும்பொழுது சைப்ரஸுக்கு சென்றிருக்கிறாரு. சைப்ரஸுக்கு ஏன் போயிருக்கான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போயிருக்கு. சைப்ரஸுங்கிறது துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. கடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலின் பொழுது துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய போர் ஆயுதங்களையும் வழங்கியிருந்தாங்க நம்பப்பட்டுச்சு. இப்போது சைப்ரஸுக்கு போகிறதுக்கு மூலயமா பிரதமர் மோடி அவர்கள் துருக்கிக்கு மறைமுகமான ஒரு செய்தியை சொல்ல போகிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் என்னுடைய எதிரி நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுடைய எதிரி நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு மறைமுகமாக ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியும், அதே போல் திரும்பி வரும்போது குரேஷியாவுக்கு போக போகிறாங்க. இந்த குரேஷியா பயணம்ங்கிறது இந்தியாவினுடைய மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடாருக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த காரிடார் முடியக்கூடிய இடமாக குரேஷியா இருக்குது. இதனால் ஆக மொத்தத்தில் இந்த மொத்த G7 பயணம்ங்கிறது இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுது. இந்த பயணத்தின் மூலமா இந்தியா உலக நாடுகளில் தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உலக அரங்களை இந்தியாவினுடைய கை ஓங்கி ஒலிக்குவதற்கு இந்த பயணம்ங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுது. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த G7 மாநாடு இந்தியாவிற்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.